கிராமத்தில் தொடர்ந்து 60 ஆண்டு காலமாக இந்த ஏறுதழுதல் நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ உச்சநீதிமன்ற இந்த தீர்ப்பால், இந்த தடையால் அது நடக்க முடியுமா முடியாதா என்ற வேதனையில் அவங்க அந்த நிகழ்ச்சியை ரொம்ப பெருமையாக நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது நடத்த முடியாதுங்கிற சூழல் வந்ததுனால ரொம்ப வேதனைப்பட்டு இருந்தாங்க. இப்போ தமிழ்நாடு கொங்கலைஞர் பேரவை சார்பாக நாங்கள் இந்த ஜல்லிக்கட்டை, இந்த ஏறுதழுவல் நிகழ்ச்சியை தடையை மீறி நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்திருக்கோம். ஒவ்வொரு விவசாயிகளும் நாம் ஒரு இதுக்காக தான் கொண்டு போய் ஒரு கிரவுண்டில் வச்சு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஏரியாவில் நாங்கள் மாட்டை அடிக்கிறதோ உதைக்கிறதோ அதெல்லாம் பண்ணல. ஏறு தழுவுதல்னு தான் அதுக்கு பேரே, ஏறு தழுவுதல் தான். அந்த மாட்டை நாங்கள் தழுவுறதுக்கு யாருக்கும் அனுமதி கேட்க தேவையில்லை. அது காவல்துறையிலையோ இல்லை நீதிமன்றத்தோடையோ நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அவங்கவுங்க தோட்டத்தில் இங்கே 100க்கும் கணக்கான மாடுகள் இந்த கிராமத்திலே இருக்குது. அதனால் அவங்கவுங்க தோட்டத்தில் நாங்கள் இது மாதிரி ஏறுதழுவல் நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துவோம். யார் தடை விதித்தாலும் அதை தொடர்ந்து நடத்துவோம். இப்போ 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இப்போ மாட்டை அடக்கிறதுக்கு வந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் நிகழ்ச்சி துவங்க போகும். தமிழர்களின் பாரம்பரிய விழாவான பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் சார்பாக இன்று பாரம்பரிய விளையாட்டான ஏறுதழுவல் நிகழ்ச்சியை இன்று மிக சிறப்பாக பொங்கலை முன்னிட்டு இன்று ஏறுதழுவல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தமிழரின் பாரம்பரிய விளையாட்டு எத்தனை தடைகள் வந்தாலும் தடைகளை உடைத்தெறிந்து தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை தமிழர்களின் உரிமையை நிலைநாட்டும். தொடர்ந்து எத்தனை தடைகளை வந்தாலும் தகர்த்தெறிந்து தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை தொடர்ந்து முன்னெடுக்கும் என்று சொல்லி இன்று இந்த ஏறுதழுவல் நிகழ்ச்சியை சிறப்பாக ஆண்டிப்பட்டியால் கிராம மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஏற்பாடு செய்த அத்தனை நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் நன்றி பாராட்டி இன்று பொங்கலை முன்னிட்டு நடந்த இந்த ஏறுதழுவல் நிகழ்ச்சி தொடர்ந்து வருகின்ற காலங்களில் தடைகளிலே தகர்த்தெறிந்து தொடர்ந்து நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அங்கெங்கேயும் முட்டிருச்சு. ஹலோ 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 ஐயோ ஹலோ ஹலோ அந்த வயதான இளைஞர் அது இன்னும் போக மாட்டேங்க. வாடி வாசலுக்குள்ள வருமானம் இருக்குதே. இது என்ன தாண்டுங்க. வாடி வாசலே மறைச்சு நிற்கிறாங்களே.
ஃப்ளாட்டாக இருக்கும். கயிறு இல்லாம மாட்டாங்க. தோட்டம் போயிருக்காங்க. அதெல்லாம் தோட்டத்துக்கே போயிடுவோம். என்ன பிடிச்சது திமிலே இல்லைங்க அந்த காடு ஒரே பிளாட்டா இருக்குது. பார்த்தா அது சிங்கம்